ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து மீட் பண்ணி, எஸ்எஸ்கே நான் வந்து இந்த இலக்கிய கோயிலுக்கு கௌதம் கிட்டேருந்து சவால் விட்டுருக்கேன், அதில் வந்து நான் தோத்துட்டனால என்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் அதே சமயம் நான் அதில் வந்து ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து கம்பெனிலேருந்து வீட்டோட பொறுப்பு எல்லாமே என் கிட்டேக்கு வந்துடும், அதுக்கு நீ தான் வந்து உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பைரவி உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை எஸ்எஸ்கே, அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து நீயே வந்து விலை கொடுத்து அவனை வந்து மிரட்டி நீ வாங்கிக்கோ. அந்த கௌதம் வந்து போயிட்டு மாணிக்கத்து கையில் வந்து கேட்டாலே அந்த இடம் வந்து உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக அவன் வந்து உங்ககிட்டக்கு வந்து வரமாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி வந்து சொல்கிறாங்க. சரி பைரவி, இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, நீ அந்த இடத்த மட்டும் வாங்கி வச்சுட்டே என்னை வந்து என் கம்பெனி பொறுப்பு என்கிட்ட வந்துச்சுன்னா உனக்கு நிறைய கான்ட்ராக்ட் வந்து நான் வந்து தரேன். அதே சமயம் வந்து இலக்கியாவை வந்து தோக்கடிச்சா அப்படின்ற உனக்கு ஒரு மன திருப்தி வந்து இருக்கு பார்த்தியா, அதை வந்து உனக்கு வந்து ஏற்படுத்தி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து ஃப்யூச்சரில் அந்த இடத்த வந்து நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து மறைஞ்சு நின்று இதெல்லாம் வந்து கேட்டுட்ட பாரு பார்த்திங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே போயிட்டு மாணிக்கத்தை வந்து மிரட்டி அந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படியாவது வந்து அந்த இடத்த வந்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இலக்கியா வந்து முடிவு பண்ணுறாங்க. இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அப்படின்றத அங்கே வந்து விறுவிறுப்பாக வந்து கொண்டு போகிறாங்க. நம்முடைய பைரவி தோத்தா கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்கணுன்றது வந்து நல்லாவே தெரியும். வந்து இப்போ வந்து அஞ்சலி எப்படி வந்து சிங்கி அடிச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி, அதே நம்மளுடைய கௌதம் இலக்கியா வந்து ஜெயிச்சிட்டாங்களான்னு கண்டிப்பாக வந்து நம்முடைய பைரவி வந்து இப்போ அவங்க வந்து போகிறோன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அதே சமயம் வந்து நம்முடைய பைரவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு கவலை வந்து இருந்துட்டு கோபம் வந்து அதிகரிக்குங்க. நம்முடைய இலக்கியம் கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துல ஒரு அனாதாசிரமத்தை வந்து ஆரம்பித்து அதை வந்து நம்முடைய கௌதம் அம்மா கையாலே வந்து அதை வந்து ஓப்பன் பண்ண வச்சு அங்கேயே வந்து ரேவதி அம்மாவை வந்து வச்சு பார்த்துக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதாங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்து நடக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எஸ்எஸ்கே ஆசைப்பட்டதும் நம்முடைய பைரவி ஆசைப்பட்டதும் நடக்கலாம். அவங்க மறுபடியும் வந்து பிளான் போட்டு அந்த இடத்த வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட இருந்து வந்து பறிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய அஞ்சலி வந்து எல்லாரும் நம்ம கையை விட்டாங்க, நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படின்றது இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கடைசியில் வந்து நமக்கு வேறு வழி இல்லை, கார்த்தியோட காலில் தான் வந்து விழுந்தாகணும் அப்படின்ட்டு போயிட்டு விலை போகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் இப்போ தான் ஒளிவாசம் வந்து வீசியிருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி அவளை வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதாங்க இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி